OBS Studio 29 ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் ஆச்சு. ஆக்சுவலாக ஜனவரியில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஏன்னா OBS Studio 29ல் அப்பியரன்ஸ் வைஸ் பெரிய அளவில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஆனால் இன்டர்னலாக அவங்க ஒரு சில விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க. அது நம்மளுடைய ஸ்ட்ரீமிங்கை ரெக்கார்டிங்கை இன்னும் சூப்பராக மாற்ற போகுது. ஸோ அதனால் அதில் ஒரு சில விஷயங்களை நம்ம இதில் பேச வேண்டியது இருக்குது. அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அண்ட் OBSல ஒரு சில டுட்டோரியல்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கல. ஏன்னா இந்த உள்ள என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பேச வேண்டி இருக்கிறனால அதை நம்ம இதில் பார்க்கல. பட் நீங்கள் கேட்டிருக்கிற அந்த டுட்டோரியல்ஸ், ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரீன் ஸ்விட்சர் அதெல்லாம் கேட்டிருக்கிறீங்க. அது எல்லாமே அடுத்தடுத்தால நம்ம பின்னால் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் OBS Studio 29 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸையும் நம்ம பார்க்கலாம். iTamil அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இதில் பார்த்துட்டு இருக்கிறது OBS Studio 29.1.1 வெர்ஷன் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி அப்பியரன்ஸ் வைஸ் வந்து எந்த விதத்துலையும் வந்து இதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, நமக்கு அப்படியே தான் இருக்குது. பட் இன்டர்னலாக ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. நம்ம அதில் வந்து இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது செட்டிங்ஸில் தான். ஸோ செட்டிங்ஸில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் நீங்கள் அவுட்புட்டில் வந்து ரெக்கார்டிங் அப்படிங்கிறதுக்கு வந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் முன்னாடி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் ரெக்கார்டிங் செட்டிங் வந்து சொல்லும்போது, இந்த ரெக்கார்டிங்கில் நான் வந்து எதை செலக்ட் பண்ண சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த MKVயை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த MKV எதுக்காக நான் வந்து இதை செலக்ட் பண்ண சொல்லியிருப்பேன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அப்படி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்தினால ரெக்கார்டு வந்து கட் ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுடைய பவர் கட் ஆகி ஒருவேளை ரெக்கார்டு டக்குன்னு கட் ஆயிரும், கம்ப்யூட்டர் வந்து டக்குன்னு ஆஃப் ஆயிரும். அல்லது ஒருவேளை ஒரு சில நேரத்தில் இந்த OBS கூட ஒருவேளை கிராஷ் ஆகி ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் டக்குன்னு வந்து அது அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற வீடியோவில் எது வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் ஆகிருக்குதோ அது வரைக்கும் இந்த MKVயில் வந்து இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த MKVக்கு பதிலாக நீங்கள் வந்து கீழே வேறு ஏதாவது ஃபார்மேட் நீங்கள் இமீடியட்டாக மாற்றினீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்கும். இந்த வார்னிங்கில் வந்து ரெக்கார்டிங் சேவ்டு டு MP4 அல்லது MOV வில் பி அன்ரெக்கவரபிள் இஃப் த ஃபைல் கேனாட் பி ஃபைனலைஸ்ட். அதாவது இந்த மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருவேளை டக்குன்னு கட் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களால் வந்து ரெக்கார்ட் பண்ண அளவுக்கு உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஃபைலே லாஸ்ட் ஆயிரும். பட் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிருக்கோ அது வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த வார்னிங் மெசேஜ் வந்துச்சு. இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ MKV ஃபார்மேட் வந்து பெரும்பாலும் நிறைய வீடியோ எடிட்டரில் வந்து என்னென்னா இப்போ நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. பட் ஒருவேளை ஒரு சிலர் எக்ஸ்க்ளூசிவாக வந்து நீங்கள் ஒரு சில வீடியோ எடிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களால் வந்து இந்த MKV ஃபார்மேட் யூஸ் பண்ண முடியாமல் டேரெக்டாக இருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போய் அதை திரும்ப ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கூட OBSல இருக்குது. ஸோ இருந்தாலும் கூட டேரெக்டாக வந்து அதை அப்படியே போட்டு எடிட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு சில பேர் MP4ல் தான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ MP4ல் ரெக்கார்ட் ஆகும்போது இப்படி ஆஃப் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபைலை ரெக்கவர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருந்தது. இப்போ நமக்கு இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த MP4லேயே ஃப்ராக்மெண்டட் MP4 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃப்ராக்மெண்டட் MP4 நான் செலக்ட் பண்ண என்ன ஆகுது பாருங்கள், கீழே எனக்கு கொடுத்துருந்த அந்த வார்னிங் போயிடுச்சு. அதாவது இப்போது இந்த ஃப்ராக்மெண்டட் MP4 அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டில் நான் ரெக்கார்ட் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா, எது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிருக்குதோ அது வரைக்கும் எனக்கு வந்து என்ன செய்யும்னா கம்ப்யூட்டரில் இருக்கும். ஒருவேளை ஆஃப் ஆகிடுச்சு, கட் ஆகிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக முழு ஃபைலும் நீங்கள் லாஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் இந்த ஃபைல் ஃபார்மேட் வந்து MP4ல் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த MP4 ஃபார்மேட் தான் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபார்மேட். நான் சொல்கிறது வந்து சாதாரணமான ஆட்களுக்கு, ஒருவேளை ஹையர் லெவலில் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அவங்க வேறு ஃபார்மேட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஒரு சாதாரணமாக நம்மளே மாதிரியான ஒரு ஆட்களுக்கு வந்து இந்த MP4 ஃபார்மேட் அப்படிங்கிறது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபார்மேட். ஸோ இப்போ இந்த MP4லேயும் இந்த ஃப்ராக்மெண்டட் MP4ல் நமக்கு இந்த மாதிரி ரெக்கார்டில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் MP4 மட்டும் இல்லை, MOV ஃபார்மேட் இருக்குல்ல, மூவ் ஃபார்மேட் அப்படிங்கிறது யூஸ்வலாக வந்து பொதுவாக ஆப்பிள் டிவைசஸில் மேக்புக்கில் வந்து இந்த ஃபார்மேட் வந்து அது அவுட் ஆஃப் த பாக்ஸ் சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஃப்ராக்மெண்டட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சேஞ்ச். ரொம்ப முக்கியமாக இந்த MP4ல் மூவ் அந்த மாதிரியான ஃபைலில் எடிட் பண்ணுறவங்களுக்கான ஒரு அட்வான்டேஜ் வந்து இது நமக்கு கொடுக்குது. இப்போ அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த பர்டிகுலர் அப்டேட்டில் வந்து இப்போ 29க்கு மேலே என்ன விஷயங்கள் செஞ்சுட்ருக்குறாங்க அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் இது வந்து 28லேயே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் 29ல் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்போ 29ல் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அதனால தான் இதை பேசுறதுக்கு நான் கொஞ்சம் லேட் பண்ணுது. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் ஸ்ட்ரீமிங்குள்ளே வந்து வீடியோ என்கோடர் அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதில் குயிக் சிங்க் AV1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. குயிக் சிங்க் AV1 நம்ம இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறது என்ன அப்படின்னா, இந்த AV1 அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் பற்றி தான். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
H.264 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, AV1 அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த H.264 அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மட்டும் தான் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா AV1 அப்படிங்கிற சப்போர்ட் வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த குயிக்சிங் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னோடது வந்து இன்டெல், அதனால் வந்து உங்களுக்கு அந்த இன்டெல்லில் உள்ள அந்த குயிக்சிங் அப்படிங்கிறது அந்த டெக்னாலஜி. ஒருவேளை நீங்கள் வேறு கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து உள்ள பேர் இருக்கும். பட் என்ன அப்படின்னா அந்த AV1 அப்படிங்கிறது உள்ளே இருக்கும். ஸோ அந்த AV1 பற்றி நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. இந்த AV1 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடியோ வீடியோ என்கோடர். ஸோ இந்த AV1 ஏன் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த AV1 வந்து அதிகமான HDR, அதாவது ஹை டென்சிட்டி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதிகமான ஹை டென்சிட்டி ரேஞ்சை வந்து கம்மியான பேண்ட்வித்லே அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணும். ஸோ முன்னாடி நம்ம பார்த்த அந்த 264 அப்படிங்கிற அந்த இது பார்த்திங்கன்னா அந்த HDR அப்படிங்கிறது ஹை டென்சிட்டி ரேஞ்ச் அப்படிங்கிறது அதிகமான கலர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு பிளாக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஒயிட் அப்படின்னு சொல்லி, இந்த ரெண்டு கலருக்கும் நடுவில் தான் எல்லா கலர்ஸுமே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு மானிட்டரில் நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லா விஷயமும் நம்ம கலரில் பார்த்தாலும் கூட நீங்கள் அதை நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் வரக்கூடிய இடத்துல அது வந்து ஆக்சுவலாக பிளாக்காக இருக்காது. நமக்கு பிளாக் அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணுவோம், பட் ஆனால் அது வந்து ஆக்சுவலாக பிளாக்காக இருக்காது, ஒரு கிரே கலரில் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒயிட்டும் அப்படி தான். ஸோ இந்த மாதிரி இந்த டென்சிட்டி அந்த HDR அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து குறையும் போது அந்த கலர் அப்படிங்கிற ரெட் அப்படிங்கிறது ஃபுல் ரெட்டாக இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும், கலர் கம்மியாக இருக்கும். பட் இந்த HDR அப்படின்னு சொல்லி வரும்போது HDR சப்போர்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன இஷ்யூ அப்படின்னா ஹை டென்சிட்டி ரேஞ்ச் அதிகமான கலர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்பிளே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், வீடியோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் அது வந்து பேண்ட்வித் வந்து அதிகமாகும். ஸோ அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து நிறைய கலர்ஸ் உள்ள வர அந்த வீடியோவோட சைஸ் அதிகமாகும், பேண்ட்வித் அதிகமாகும். அப்படி பேண்ட்வித் அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா பொதுவாக வந்து ஸ்லோ இன்டர்நெட் கனெக்ஷனில் வந்து நம்மளால் ஒரு ரொம்ப அழகான ரொம்ப பியூட்டிஃபுல் கலர்ஸில் வந்து நம்மளால் வீடியோ பார்க்க முடியாது. பட் இந்த AV1 உடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த AV1 வந்து கம்மியான பேண்ட்வித்லேயே உங்களுக்கு வந்து ஹை டென்சிட்டி ரேஞ்ச் வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ கம்மியான பேண்ட்வித்லேயே உங்களால் வந்து அதிகமான கலர்ஸ், இன்னும் அழகான ரொம்ப சூப்பரான அதே மாதிரி ரொம்ப ஃப்ராக்மெண்ட் இல்லாத வீடியோஸ் வந்து உங்களால் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த AV1 மூலமாக பண்ண முடியும். ஸோ இப்போ யூடியூப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக AV1க்கு மாறிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நிறைய மீடியா கம்பெனிஸ் பார்த்திங்க அப்படின்னா AV1க்கு மாறிட்டு இருக்கிறாங்க. நம்ம முன்னாடி பார்த்த H.264 இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு ராயல்ட்டி ஃப்ரீ, பட் ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனி கிட்ட தான் அதனுடைய ரைட்ஸ் இருக்குது. பட் அதே நேரத்தில் 265 அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும். ஸோ ஒருவேளை ஒரு பெரிய மீடியா கம்பெனி அவங்க வந்து H.265 அப்படிங்கிற அந்த ஃபார்மேட் என்கோடர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ண அளவுக்கு வந்து அவங்க காசு கொடுத்தா தான் பண்ண முடியும். பட் இந்த AV1 அப்படிங்கிற இந்த ஃபார்மேட் நமக்கு ஓப்பன் சோர்ஸ் ஃபார்மேட். ஸோ ஓப்பன் சோர்ஸ்லேருந்து இதை வந்து உருவாக்குறாங்க. அதனால் யார் வேணாலும் இந்த AV1 ஃபார்மேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதே நேரத்தில் அவங்க அதுக்காக எந்த ஒரு காசும் கொடுக்க வேண்டியது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறனால எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எல்லா கம்பெனிஸுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த AV1க்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு OBS ஸ்டூடியோலையும் இந்த AV1க்கு சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த AV1 ஏன் முக்கியமானது அப்படிங்கிறத ஒன்று ரெண்டு வீடியோஸ் நம்ம இப்போ போட்டு அந்த டிஃப்ரென்ஸை பார்த்தோம் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். ஸோ உங்களுக்கு ஒன்று ரெண்டு வீடியோஸ் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது AV1 ஏன் முக்கியமானது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரியும். ஸோ நம்ம வந்து இந்த ஆர்டிகல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து NVIDIAவோட ஒரு ஆர்டிகல். இந்த ஆர்டிகலில் அவங்க என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், இம்ப்ரூவிங் வீடியோ குவாலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வித் AV1 அண்ட் NVIDIA ஆர்கிடெக்சர்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆர்கிடெக்சர் பற்றி அவங்க பேசுகிறாங்க. பட் அதில் ரொம்ப முக்கியமாக அவங்க பேசுகிறது என்ன அப்படின்னா இந்த AV1 குவாலிட்டியை பற்றி தான் அந்த இடத்துல வந்து அவங்க பேசுகிறாங்க. ஸோ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஃபுல் HDயில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த ரெண்டு பிக்சருக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம வந்து உங்களால் பார்க்க முடியும். பட் இதை வந்து வீடியோவே உள்ள போட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், நமக்கு வந்து இந்த வீடியோவில் அந்த AV1க்கான டிஃப்ரென்ஸ் வந்து இதில் போட்டிருக்கிறாங்க. அந்த AV1 வந்து எந்த அளவுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அஃப்கோர்ஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறதுல லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா NVENC H.264 நம்ம முன்னாடி பேசணும்ல, அது எந்த அளவுக்கு வந்து அதில் 1080pயில் பண்ணும்போது வந்து அது இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. பட் AV1க்கு மாறும்போது அதோட குவாலிட்டி பாருங்கள். இப்போ உங்களுக்கு சைட் பை சைடில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து 264, பட் இந்த ரைட் சைடில் வந்து AV1. ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களால் பார்க்க முடியுதா? லெஃப்ட் சைடில் வந்து எந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பக்கியாக, அதாவது ஒரு மாதிரி பிக்சலே டைப்பே இருக்குது. பட் ஆனால் ரைட் சைடில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ரைட் சைடில் வந்து எவ்வளோ ஃப்ளூவிடாக இருக்குது அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஒரு சில நேரத்தில் மூவிங்கில் இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியலை. பட் ஆனால் அந்த ஃப்ரேமை வந்து ஃப்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப ஈஸியாகவே வந்து அதில் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுலேயும் கூட லெஃப்ட் சைடில் பாருங்கள், உங்களுக்கு இப்போ ஃப்ரீஸ் பண்ணி காட்டுறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படியே ரைட் சைடில் AV1க்கு வரும்போது அந்த குவாலிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த AV1க்கும் 264க்குமான அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள்.
எந்த அளவுக்கு வந்து இந்த ஷார்ப்னஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுடைய கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து இது அவங்க எப்படி பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய கிராஃபிக்ஸ் கார்டு வந்து அது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பட் அதே நேரத்தில் இந்த AV1 அப்படிங்கிறது NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் இல்லை, எல்லா கிராஃபிக்ஸ் கார்டுமே வந்து இப்போ வர வர AV1 வந்து சப்போர்ட் வர ஆரம்பிக்குது. அண்ட் நீங்கள் வந்து இனிமேல் ஒருவேளை கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து AV1 சப்போர்ட் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்கணும். ஏன்னா ஃப்யூச்சர் உங்களுக்கு ஒருவேளை ஸ்ட்ரீமிங் யூடியூப்பில் ஸ்ட்ரீமிங் அண்ட் வீடியோனுடைய ஃபியூச்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த AV1 அப்படிங்கிறது தான். அந்த AV1ல் வந்து உங்களுக்கு ஒருவேளை ஒரு சப்டில் டிஃப்ரென்ஸ், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஆனால் அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த AV1 வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் அதே நேரத்தில் ஒரு சில பேர் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்களோட சொல்லக்கூடிய அந்த ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம், பட் ஆனால் ஸ்ட்ரீமிங்கில் வந்து இந்த வீடியோலாம் ஒரு மாதிரி பக்கியாக இருக்குது, ஆடியோலாம் விட்டு விட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமாக வந்து எந்த இன்டர்நெட் கனெக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் ஹாட்ஸ்பாட் போட்டு அல்லது வந்து இந்த மாதிரியான ஹாட்ஸ்பாட் போட்டு ஏர்டெல் மூலமாக அல்லது ஜியோ மூலமாக வந்து ஹாட்ஸ்பாட் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஸோ அந்த பேண்ட்வித் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஸோ அந்த லிமிட்டடான பேண்ட்வித்தில் வந்து நமக்கு அந்த H64 264 அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம வந்து அதை வந்து லைவ் டிரான்ஸ்மிட் வந்து பண்ணும்போது நமக்கு அந்த பர்டிகுலர் பேண்ட்வித் ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேரங்களில் வீடியோ குவாலிட்டி லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் தான் நமக்கு வந்து AV1 அப்படிங்கிறது கொஞ்சம் பேண்ட்வித்லேயே அதோடைய ஹாஃப் பேண்ட்வித்லேயே அதில் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அதிகமான குவாலிட்டி வந்து அதில் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இதில் கவனிக்க வேண்டியது. அண்ட் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து இப்போ நமக்கு 4Gலே வந்து நம்மளால் இவ்வளோ லைவ் மொபைல் மூலமாக நம்ம வந்து மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நம்ம பண்ண முடியுது. பட் அதே நேரத்தில் நமக்கு வந்து 5G வரப்போகுது. ஸோ இனி 5G வந்து ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு இப்போ சிட்டிஸில் வந்து பெரும்பாலும் பெரிய பெரிய சிட்டிஸில் 5G வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து 5G அப்படிங்கிற பேரில் இந்தியா அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு ஃபுல் 5Gனுடைய ஃபுல் பேண்ட்வித் நம்மளுக்கு கிடைக்காது. 5G அப்படிங்கிற பேரில் அட்லீஸ்ட் என்ன கிடைக்கும், நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இன்றைக்கி 4Gயை விட அட்லீஸ்ட் ஒரு ட்ரிபிள் த ஸ்பீட் நமக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைச்சாலும் கூட நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷனும் 5Gயில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. பட் அதே நேரத்தில் இந்த AV1 என்கோடர் மூலமாக உங்களால் கொஞ்சம் பேண்ட்வித்லேயே அதிகமான டேட்டாஸ் வந்து HDRல டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனில் ஒரு சாதாரண நபராலையும் கூட ஒரு சாதாரண மொபைல் இன்டர்நெட் மூலமாக கூட ஒருத்தரால் நல்ல ஒரு வீடியோ வந்து யூடியூப்பில் லைவ் பண்ண முடியும், அல்லது நல்ல ஒரு வீடியோ நம்ம வீட்டில் எடுத்து வந்து சூப்பராக எடிட் பண்ணி நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பட் அதே நேரத்தில் யூடியூப்பில் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் இப்போ நீங்கள் நமக்கு OBSயில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து 28க்கு மேலே வந்துன்னா 32 பிட் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணிவிட்டு 64 பிட்டுக்கு கம்ப்ளீட்டாக மாறிட்டாங்க. ஸோ நீங்கள் இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் யூடியூப்பில் அல்லது எந்த ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறத பற்றி சீரியஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஸோ கம்ப்யூட்டராக இருக்கட்டும் அல்லது ஒரு கேமராவாக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு ஒரு லேட்டஸ்ட்டாக உள்ள நல்ல ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற எல்லாருமே வந்து அந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து ரொம்ப சின்சியராக நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நாமளும் கொஞ்சம் வந்து நம்ம அதை அடாப்ட் பண்ணால் தான் நம்மளால் நல்ல குவாலிட்டியான கான்டென்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நாம் மனசில் வச்சுக்கணும். இந்த வீடியோவில் நம்ம பேசின விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது மாதிரி OBSயில் உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் லைவ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே என்னுடைய சேனலில் நான் பேசியிருக்கிறேன். அதுக்கான அந்த பிளேலிஸ்ட் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.